நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம். அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு, அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் பாகங்கள், கல்வி கட்டணம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும். வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும். விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும். இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். விமான விபத்து, ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கம் விலை கிடுகிடுவென உயரும். தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும். புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. காய், கனி, பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த ராசியில் கேது பகவான் இருந்து இப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறார். இப்போது குருவை ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம். இந்த குரோதி ஆண்டு எப்படி அமையப்போகிறது, இந்த கன்னி ராசிக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது குரு பகவான் பொறுத்தவரையிலையும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்தாச்சு. ரிஷபம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார். பாக்கியமான ஒரு இடம். பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னு சொன்னால் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி போராடி ஜெயிக்க தேவையில்லை, எல்லாம் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுவும் 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பாக்கியஸ்தானங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். அதாவது பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 9ல் குரு இருக்கார். விடுபட்ட தடைப்பட்ட பாக்கியங்கள் இப்போ எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இப்போது 9ஆம் இடம் என்பது ஸ்தான பலமாகிறது. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அல்லவா. அப்போ 9ஆம் இடம் சிறப்பு. தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். தந்தையால் உங்களுக்கு சிறப்பு. அவரும் உங்களுக்கு நல்லது செய்வார். பாக்கியமான ஒரு நிலை. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். 50, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோயில் குளங்களுக்கும் போயிட்டுருப்பீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு
ஆன்மீக பயணமாக கூட டூர் போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த 9ஆம் இடம் என்பது இந்த இளைஞர்களாகட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உள்ள உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் அப்படின்னா எதற்காக செல்கிறீர்களோ உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும், சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஸ்தான பலத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்தான பலம் அங்கேருந்து ராசியை பார்க்குறார். ராசியில் கேது பகவான் இருந்து கடந்த ஆண்டு போட்டு நீங்கள் பாடாப்படுத்துச்சு உங்களை. கேது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்தது. இப்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான். பட்டு இந்த கேது உங்களை ரொம்ப கெடுத்தார் ராசியில் இருந்து. இப்போது கேது இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை கோடி நன்மையாக இருப்பதால் ராசியை எந்த ஒரு, அதாவது குரு பார்க்குறதுன்னு சொன்னால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் அதாவது விடுபட்டு இருந்த இல்லை டேமேஜ் ஆகியிருந்த பேர் புகழ் இப்போ மறுபடியும் திரும்ப கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு. கௌரவ புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஞான மார்க்கம், அதாவது ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துருந்தார். எடுத்த முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகலை கடந்த ஆண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல கருத்து வேறுபாடு, வம்பு சண்டை அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டிங்க, வாக்குவாதம் இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, ஒரு பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 5ஆம் இடம் குரு பார்வை. இப்போ 9ல் குரு இருக்காரா, ராசியை பார்க்குறாரா, 5 பார்க்குறாரு. 1, 5, 9 லிங்க் இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த பூர்வ புண்ணியத்தை அடையக்கூடிய, பூர்வ புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது. ஏற்கனவே விடுபட்ட, தடைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும். பூர்வீகத்தில் ஏதாவது வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் அகன்று இன்றைக்கி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்களும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, பங்குச்சந்தை, ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஓரளவுக்கு மன நிம்மதி. 5ஆம் இடம்ன்றது மனம் சம்பந்தப்பட்ட இடங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. குரு பார்வையில் இருக்கிறதால சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். வானமே எல்லைன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உத்தியோகத்துக்காக, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது போன்ற எக்ஸாம் எழுதுகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகி நீங்கள் அதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை.
அல்லது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு 10ஓட 11ஆக இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் உங்களுக்கு மேலே வேலை பார்த்தவங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களும் உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தா எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பாஸு, உங்களுக்கு மேல் அதிகாரி, இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். 6ஆம் இடம் சனிக்கு ஸ்தான பலம், சூப்பரான இடம். அப்போ குருவுக்கு ஸ்தான பலம், சனிக்கு ஸ்தான பலம். ஆனால் ராகுக்கு ஸ்தான பலமா என்றால் இல்லை. 7ஆம் இடம் அப்படின்றதால இந்த 7ஆம் இடத்துல ராகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு நல்ல அமக்கலமாக வரும். சாதாரணமாக என்ன பெரிய ரணகலமே ஆகும். வீண் வாக்குவாதங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடத்துல வரும். நண்பர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும். அந்த உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிப்பீர்கள், சரித்திரம் படைப்பீர்கள். வெளிநாடு போயிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரியான பிரிவினை. வேலைக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கணவன் மனைவி பிரிவினை அது ஒரு கணக்கல்ல, ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியர்கள், அங்கே போய் வாழறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. நல்ல சாதிப்பாங்க. அவங்க கூடுதலாக இன்னொரு வேலை, சொந்த தொழில் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை வேலை பார்க்குறவங்க அடிஷ்னலாக அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. நல்ல சம்பாத்தியம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்க, உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஸ்தான பலம், குரு பகவான் ஸ்தான பலம், பார்வை பலத்தாலும் உங்களுக்கு யோகமான பலன்களை வாரி வழங்குகிறார். கேது ராசியில் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் அப்போது ராகு ஒன்று தான் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பார். இருந்தாலும் வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலத்தை தருவார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்க போது, சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். எந்த குறையும் கிடையாது. அதாவது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. புதுசாக வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு ஆண்டு, நல்ல சம்பாத்தியத்திற்கு சிறப்பான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.